ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன உரலில் சுண்டைக்காய் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம். கடையை சொன்னதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க சுண்டைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சதில் சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு மேலே மல்லியில தூவி இறக்கணும்னா நமக்கு சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சி